அதாவது 32ஆம் வசனத்தின் விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர் சமீபமாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன என்ன அந்த சமீபம்? வாசிங்க 34வது வசனம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எல்லாம் நடைபெறும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று அவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? யூதர்களை குறித்து சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? சில பேர் தவறாக நினைக்கிறார்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த அவர்களை பற்றி சொல்லுகிறார். இந்த பரம்பரை அழிந்து போகாது என்று. அதனால் சில பேர் தவறாய் நினைக்கிறார்கள், இயேசுவானவர் அவருடைய காலத்தை பற்றி தான் சொன்னார் என்று. இல்லவே இல்லை. அவர் சொன்ன சந்ததி எந்த சந்ததி? யூதர்கள் என்ற அந்த சந்ததி. பிசாசுக்கு நம்மை விட அதிகமாக வேதம் தெரியும், உண்டா இல்லையா? அதனால் பிசாசு அந்த சந்ததியை அழிப்பதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இப்போ கூட அவன் முயற்சி செய்கிறானா இல்லையா? இன்று கூட இஸ்ரவேலை இல்லாமலாக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு இல்லையா? ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல. என்றைக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னாரோ, அன்றிலிருந்து இன்று வரை, ஏன் சபை எடுத்துக்கொள்ளும் நாள் வரை சாத்தான் இஸ்ரவேலை அழிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த முயற்சி நிறைவேறுமா? சொல்லுங்க. என்ற தெய்வமே, என்னத்தையோ முழிஞ்சு அது இങ്ങനെ இருக்கிற மாதிரி நோ, ஒரு நாள் நடக்காது. ஏன்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ அந்த 34ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற சந்ததி யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்களுடைய அந்த சந்ததி இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. 35வது வசனம். இப்ப 36 வாசிங்க, இதுதான் முக்கியம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தை போல என்றைக்கு இந்த உலகம் வருமோ அப்பொழுது முடிவு வரும்.